ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிமைனிங் இருக்கிற இன்புட் டிவைஸஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஒரு 4 to 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம அவுட்புட் டிவைஸஸ் பார்க்க போயிடலாம். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்குற இன்புட் டிவைஸ் வந்து ஸ்கேனர். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் ஸ்கேனர்னால் என்ன பண்ணும். ஸோ ஸ்கேனர் என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ ஒரு ஃபோட்டோ, ஓகே ஓகே ஒரு ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இல்லை ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இருக்குன்னா நம்ம அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ ஸ்கேனர்னால் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அது வந்து எனி டைப் ஆஃப் இன்புட்டை, சாரி எனி டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் இன்புட்டை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்ஃபர்மேஷனை வந்து டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டருக்கே கொடுத்துரும். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் டு கம்ப்யூட்டர் டைரக்ட்லி. ஓகே, மெயினாக வந்து ஸ்கேனர்னால் இது தான் பண்ணும். நான் டேட்டாவை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டேட்டா இன் டிஜிட்டல் ஃபார்மேட் எப்படி நம்மளால் அதை வந்து மானிட்டரில் பார்க்க முடியல, ஸோ அதுதான் டிஜிட்டலைஸ்ட் ஃபார்ம். ஓகே ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்கேனர் தான். ஆனால் இது என்ன அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கேனரால். ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நம்ம எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆதார் ஐடிஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஓகே, ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பயோமெட்ரிக் டிவைஸ். ஓகே, இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஸோ வாட் ஆர் த பயோமெட்ரிக் டிவைசஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன நம்ம சொல்லலாம், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சொல்லலாம், அப்புறம் ரெட்டினல் ஸ்கேனர் ஒன்று இருக்குது அதை சொல்லலாம். அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லலாம். ஓகே, இது வந்து மெயினாக வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன ஃபோன் அன்லாக் நம்ம இல்லாத நேரத்தில் ஃபோனையோ இல்லை லேப்டாப்பையோ யாரும் அன்லாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சுருப்போம்ல. ஸோ மெயின் ரீசன் இதுதான். ஸோ செக்யூரிட்டி தான் மெயின் ரீசன். ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராக் பால். ஓகே, இந்த ட்ராக் பால் பார்த்தோன்னே நமக்கு எப்படி தெரியுதுன்னா அது வந்து ஒரு மவுஸ் ஷேப்பில் இருக்குது, கரெக்டாக. இது வந்து மவுஸ் ஷேப் பட் அப்சைட் டவுன். நம்ம மெக்கானிக்கல் மவுஸ் பார்த்தோம், நமக்கு இருக்கா. அந்த மெக்கானிக்கல் மவுஸே நம்ம அப்சைட் டவுன் போட்டு வச்சா எப்படி இருக்கும், ஸோ அப்படி தான் இருக்கும் இது. ஓகே, ஸோ அப்சைட் டவுன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இந்த பார்ட் வந்து ஸ்டேஷனரி பார்ட். ஓகே, ஸோ இந்த பால் மட்டும்தான் மூவபிள் பால் இது. ஓகே, ஸோ இது வந்து மூவபிள் பால். ஸோ இந்த பாலை வச்சு தான் கர்சரோட பொசிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கர்சரோட பொசிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த பாலை வந்து டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்பின் பண்ணி, ஓகே, அந்த பொசிஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மெயின் ரீசன், மெயின் ஒரு அட்வான்டேஜ்னால் அதுதான். ஸோ எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்மளால் அதை ஸ்க்ரோல் பண்ணி கர்சரோட பொசிஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்புட் டிவைஸ் வந்து லைட் பென். ஓகே, இந்த லைட் பென்னை பார்த்தாலே தெரியுது, இது ஒரு பென் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, கரெக்டாக. ஸோ பென் மாதிரி இருக்குது. ஸோ பென் லைக் ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணும், இந்த பார்ட்டில் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி, அதாவது அந்த சிபியூலையோ ஆர் ஏதாவது ஒரு அவுட்புட் டிவைஸோட. ஓகே, அந்த அவுட்புட் டிவைஸ் அந்த மானிட்டர். ஓகே ஓகே மானிட்டர் ஆர் ஏதாவது ஒரு மொபைல் இல்லை ஒரு ஐபேடு, டேப்லெட்ஸ், டேப்லெலாம் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம் இதை. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டான். இது என்ன பண்ணோன்னா இந்த டிப்பில் வந்து ஒரு லைட் டிடெக்டிங் எலிமெண்ட் இருக்கும். ஓகே, லைட் டிடெக்டிங் எலிமெண்ட் இருக்கும். ஓகே, இந்த லைட் அது என்னென்னா இப்போது சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து அந்த மொபைல் ஆர் டேப் சர்ஃபேஸ்னு வச்சுப்போம். ஓகே, மொபைல் ஆர் டேப் ஆர் அந்த டெஸ்க்டாப்போட சர்ஃபேஸ் அப்படின்னா லைட் ரேஸ் வந்து எமிட் பண்ணும், கரெக்டாக. இந்த லைட் ரேஸை வந்து இந்த எலிமெண்ட் வந்து கேப்சர் பண்ணி இதை வந்து டீகோட் பண்ணி ஒரு டிஜிட்டலைஸ் சிக்னலாக வந்து வெளியே கொடுக்கும். இதை வந்து சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ணி
அந்த கர்சர் மூவ்மெண்ட் அந்த கர்சர் எந்த பொசிஷனில் இருக்குது, ஓகே, கர்சர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த லைட் பென்னோட மெக்கானிசம் இதுதான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸிலி ட்ரா பண்ணலாம் நம்ம. ஓகே, பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது இந்த லைட்டை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பு வந்து, அதாவது இந்த டிப் வந்து இவ்வளோ கூர்மையாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் ஒரு ப்ராடாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த ப்ராடாக இருக்கிறதுனால அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கும். இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 4 இன்புட் டிவைசஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இது போதும், ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் வந்து இன்னும் 11 இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸி தான், அப்படியே படிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது ஒரு அவுட்புட் டிவைஸில் வந்து ஒரு மெயின் டாபிக் வந்து இந்த பிரிண்டர்ஸ். ஓகே, இந்த பிரிண்டர்ஸ் தான் வந்து மெயின் டாபிக். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரிண்டர்ஸ் டாப்பிக்கே போயிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.